தேங்க்ஸ் பாரு. என்னங்க எதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நடந்ததெல்லாம் நாம ஆசைப்பட்ட நடந்தது. எல்லாம் ஒரு காரணமா அந்த கடவுளால நடத்தப்பட்டது. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்ல வேண்டியது எனக்கு இல்லைங்க, அந்த கடவுளுக்கு தான். போனா நீ சரின்னு சொன்ன. ராஜசேகருக்கு உடனே தகவல் அனுப்பி இங்க வர சொல்லலாமா? அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லப்பா. இந்தாங்கண்ணே காஃபி. அண்ணே காஃபி. என்ன யோசனை என்ன? ஒன்றும் இல்லை, எவ்வளோ நாளைக்கு தான் நாம் மீனாவை இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போகிறோமோ தெரியல. சிவா தம்பியும் அவரோட பொண்டாட்டியும் நல்லவங்களா அமைஞ்சதுனால பரவாயில்ல. இல்லைன்னா நம்ம நிலைமை நினைச்சு பார்க்கவே முடியல. ஹலோ ஐயா, நான் கண்ணாயிரம் பேசுறேன் ஐயா. சொல்லு கண்ணாயிரம். பூனாம்மா பூர்ணமா குணமாயிட்டாங்க ஐயா. உண்மையாக சொல்கிற? ஆமாங்க ஐயா. சரி வை போன. சரிங்கய்யா. அண்ணே யாருண்ணே போன்ல? கண்ணாயிரம். என்னவா? பவனா குணமாயிட்டாலாம். என்னன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, பவனா குணமாயிட்டதா கண்ணாயிரம் சொல்கிறான். மாப்பிள்ள பாபநாசத்துலேருந்து எப்பம்மா திரும்பி வர்றாரு? 2-3 நாள் ஆகும்னு சொன்னாப்ல. சரி, அதுக்குள்ள நாம் போயிட்டு பவனாவை பார்த்துட்டு வந்துடணும் மாப்பிள்ளிட்ட சொல்லிவிடு. சரிண்ணே. புவனா கிட்ட இருந்து எங்கண்ண பறிச்சு என்கிட்ட கொடுத்த வாழ்க்கைய மறுபடியும் அந்த புவனா கிட்டயே திருப்பி கொடுக்கறதா நியாயம். என்னம்மா? ராஜசேகர் புவனாகலத்தில் தாலி கட்டணுன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயந்தாம்மா. அதை நீயும் நானும் மாற்ற முடியுமா? இதெல்லாம் விதிக்கப்பட்ட விஷயம்மா. நீ மனசை தேத்திக்க. வா, புவனாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேற வழி இல்லை. கண்டிப்பா இன்னும் 10 நாள்ல நம்ம கல்யாணம் நடக்கும். சரியா? கல்யாணம் நடக்கும், பயப்படாத. என் விருப்பத்துக்கு குறுக்க எங்க அம்மா நிக்க மாட்டாங்க. தைரியமா இரு. சத்தியமா சொல்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் கோவமா இருக்கீங்க? என் வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்க அத்தை, இப்பதான் நீங்க குணமா இருக்கீங்க. இந்த நிலைமையில நீங்க கோவப்படக்கூடாது. மனசை லேசா வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. மாமாவையும் மன்னிச்சிடுங்க. மன்னிக்க கூடிய பாவத்தைய பண்ணிருக்காங்க.
பாவத்துக்கு தண்டனை தர வேணா? நீங்க அவருக்கு தண்டனை தர வேண்டாத்த. அவர் பண்ண பாவத்துக்கு தண்டனை ஏற்கனவே அவருக்கு கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற? ஆமாத்த. பார்வதி, நான் கொடுத்த சாபம் சும்மா போயிடல. பெண் பாவம் பொல்லாததுங்கிறது உண்மையாயிடுச்சு. இந்த தண்டனை அவங்களுக்கு போதாது, இன்னும் அவங்க அனுபவிக்கணும். அதுக்கான ஐடியாவை நீயே கொடுத்துட்ட. என்னத்த சொல்றீங்க நீங்க? சொக்கலிங்கம் எந்த குழந்தை கொல்ல சொன்னானோ அந்த குழந்தை தான் இப்ப அவன் மக உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. எனக்கு அவன் வச்ச நெருப்ப அவனுக்கே நான் திருப்பி வைக்க போறேன். புடவையில தீ பிடிச்சதுல இருந்து மனசு சரியா இல்ல. என் மாமாவிற்கு ஏதாவது ஆபத்துன்னா முதல்ல என் உயிர் தான் போகணும். அதனால தெரிஞ்சுக்கோ. எனக்கு அவன் வச்ச நெருப்ப அவனுக்கே நான் திருப்பி வைக்க போறேன். டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்க. எந்திரி மீனா. என்ன மீனா, என்னாச்சுமா? எதுக்கு இப்படி ஒரு வேண்டுதல்? புடவையில தீ பிடிச்சதுல இருந்தே மனசே சரியில்லைக்கா. மாமா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தோணுச்சு. அதான் இப்படி ஒரு நேர்த்திக்கடன். என்ன மீனா இது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீயும் சரி, உங்க மாமா சிவாவும் சரி, ஒரு பாவமா அறியாதவங்க. உங்களுக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்கம்மா. புடவையில தீ பிடிச்சதுக்கு தான் 40 நாள் விரதம் இருக்க போறதா சொல்லிட்டேன். அப்புறம் இதெல்லாம் எதுக்குமா? என் மாமாவுக்காக என்ன நான் எவ்வளவு நாள் வர்த்திக்க தயாரா இருக்கேன்க்கா. ஆனா மாமாவுக்கு ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. மீனா, அதான் எந்த குறையும் வராதுன்னு சொல்ற இல்ல, அப்புறம் எதுக்குமா மறுபடியும் மறுபடியும்
நடந்ததை போட்டு நினைச்சி மனசு குழப்பிக்காத. திடமா இரு. பிரச்சனைங்க எவ்வளவு வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது. வா போலாம். வா. எனக்கு அவன் வச்ச நெருப்ப அவனுக்கே நான் திருப்பி வைக்க போறேன். கடவுளே, மீனாவுக்கு நல்லது பண்ணு. இந்தாங்க பாட்டி, இத குடிங்க. எனக்கு வேண்டாம்மா. நைட்ல எதுவுமே சாப்பிடுறதில்ல நீங்க. இப்படி இருந்தா அப்புறம் உங்க உடம்பு என்னத்துக்காகும்? இந்த பாலையாவது குடிங்க. குடிங்க. சாரி பாரு, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பரவாயில்லைங்க, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாரு, ம்? மீனா எங்க? ரூம்ல இருக்கா? அவ சாப்பிட்டாளா? இல்லங்க, பசிக்கல, சாப்பாடு வேணான்ட்டா. ஏன்? அன்னைக்கு புடவையில தீ பிடிச்சதுல இருந்தே அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. தான் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இனி கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தா. என்ன சொல்ற பாரு? ஆமாங்க, நானும் பக்கத்துல இருந்து பார்த்தேன். சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கா. எதுக்காக தன்னை எப்படி வர்த்திக்கணும்? அங்க பிரதட்சணம் பண்ணா செத்து போன சிவா திரும்பி வந்துருவானா? சாரி பாட்டி, கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். I'm extremely sorry. சரி, நான் மீனாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். பார்வதி, இங்க வாமா. வீட்டுக்கு சந்தோஷமா வர்ற மனுஷனை என் பேத்தி நிம்மதி இல்லாம பண்ணி விட்டுடுறா. உங்க எல்லாருக்கும் தேவையில்லாத கஷ்டம் தானே. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டும் பாட்டி. கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்ளோ தூரம் கடந்து வந்த நாம இப்போ எட்ஜில நிக்கிறோம். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோனா அப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். சரி, பாலை குடிங்க. மாமா, என்ன மீனா இது? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற? நான் நல்லா தானே இருக்கேன். முதல்ல நீ அலவறத நிறுத்து ப்ளீஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு என்ன மாமா பிரயோஜனம்? என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியல. என்ன ஏன் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மின்னல் ஒளி விழியா
சிரிக்க ஏன் மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே